இன்றைய ஆன்மீக தகவல். அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா. ஐயப்ப வழிபாட்டிலே அன்னதானத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கின்றது. அன்னதானம் செய்வது என்பது சபரிமலை செல்கின்ற சுவாமிமார்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான நியதி. வடலூர் எடுத்துக்கொண்டோம் என்றால், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளல் பெருமான் பாடுகின்றார். அங்கும் வயிற்றுக்கு உணவு, முக்கியமாக உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று அங்கும் அன்னதானத்துக்கு மிக மிக சிறப்பான ஒரு இடம் இருக்கின்றது. இப்படி நம்முடைய தர்மத்திலே அன்னதானத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கின்றது. காரணம், ஒருவனுடைய வயிறு நிறைந்திருந்தால்தான் அவனுடைய மனம் இறைவன் பால் சென்று மனம் இறைவனால் நிறைவு பெறும். பசியோடு ஒருவனை விரதமிருந்து நாம் இறைவனை காண்பது என்பது வேறு, விரதமிருந்து இறைவனை அனுஷ்டிப்பது என்பது வேறு. ஆனால் வயிற்றுக்கு உணவு இல்லாமல் பசியின் கொடுமையால் ஒருவன் இருக்கக்கூடாது என்பது நம்முடைய தர்மத்தின் மிக முக்கியமான ஒரு பங்கு. இந்த அன்னதானத்தினுடைய மகத்துவம் பற்றி வள்ளல் பெருமான் மிக அழகாக சொல்கின்றார். மிக கடுமையான தோஷங்களையும் குறைக்கின்ற மகத்தான சக்தி அன்னதானத்திற்கு உண்டு என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார். அதனால்தான் வடலூரிலே அணையா விளக்கை, அணையா அடுப்பை ஏற்றி வைத்து அது இன்றைக்கும் அந்த அடுப்பானது எரிந்து கொண்டிருக்கின்றது. பலருடைய பசிப்பிணியை போக்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்னதானத்தின் பெருமையை உலகத்தோர் அனைவருக்கும் பொதுவாக ஆகவே அன்னதானம் என்பது ஒருவருடைய பசியை போக்குவது எவ்வளவு ஒரு புண்ணியமான செயல் என்பதை வள்ளல் பெருமான் இங்கே மிக அருமையாக குறிப்பிடுகின்றார். அவர் சொல்கின்றார், அன்னதானம் செய்யும் இடத்திலே அருளும் அன்பும் தழைத்தோங்கும். தர்ம தேவதை அந்த இடத்திலே நித்தியவாசம் செய்கின்றாள். கல்வி, செல்வம், ஞானம், மகிழ்ச்சி என எல்லா விதமான நன்மைகளையும் கொடுப்பது அன்னதானம் என்று மேலும் சொல்கின்றார். அன்னமிட்டு புண்ணியம் செய்பவர்கள் அரசாங்கத்தால் மதிக்கப்படுவர். அவர்களுடைய வயலிலே விளைச்சல் என்பது அதிகரிக்கும். வியாபாரம் என்பது தடையின்றி நடைபெற்று வரும். அதிலே லாபம் அதிகமாக கிடைக்கும். அவர்கள் வீட்டிலே திருட்டு என்பது நடக்காது. அதேபோல் விரோதிகளால் அவர்களுக்கு பயம் என்பது ஏற்படாது. மேலும் சொல்கின்றார், பசித்தவர்களுக்கு உணவிட்டவனை கோடைகால சூரியன் கூட வருந்த வைக்க மாட்டான். வெம்மை மிக்க மணலும் அவனை வருத்தாது. மழை, நெருப்பு, காற்று என பஞ்சபூதங்களாலும் அவன் நன்றாக உற்று கவனிக்கப்படுவான். பஞ்சபூதங்களால் அவனுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராது என்று சொல்கின்றார். அதேபோல் பசி நீங்கினால் உள்ளமானது குளிரும், சித்தம் தெளியும், அகமும் முகமும் மலரும், உள்ளும் புறமும் நல்ல ஒரு கலை உண்டாகும். கடவுள் நம்பிக்கை என்பது அன்னதானத்தால் நிலை பெறும் என்கின்றார் வள்ளல் பெருமான். பசி என்பது ஏழைகளின் உடலிலே பற்றி எரிகின்ற ஒரு நெருப்பு. அறிவாகிய விளக்கை அணைக்க முயலுகின்ற ஒரு விஷக்காற்று. அது பாய்ந்து கொல்ல பார்க்கும் புலி, உச்சி முதல் பாதம் வரை பாய்ந்து பரவுகின்ற விஷம். ஆகவே அந்த விஷத்தை நீக்க வேண்டுமென்றால் அன்னதானம் செய்ய வேண்டும். பசித்த உயிர்களுக்கு உணவளித்தும் உயிர்கருணை செய்தும் ஜீவகாருண்ய நெறியை பின்பற்றினால் நமக்கு தனிப்பெரும் கருணையோடு விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியாகிய ஆண்டவனுடைய அருளுக்கு நாம் பாத்திரமாகலாம் என்று சொல்கின்றார் வள்ளல் பெருமான். உண்மையான அன்புடன் ஒளி வடிவிலே அவரை வழிபாடு செய்ய வேண்டும். தெய்வ வழிபாட்டிலே ஜீவ இம்சைக்கோ உயிர் பலிக்கோ சிறிதும் இடமில்லை. அன்பு நெறியிலே அமைகின்ற வழிபாடு என்பதே உயர்ந்த வழிபாடு என்று சொல்கின்றார் வள்ளல் பெருமான். அதனால்தான் அன்னதானத்தினுடைய பெருமையை அவர் இவ்வளவு அதிகமாக சொல்கின்றார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் வடலூரிலே ஒரு அணையா தீபத்தை, அணையா விளக்கை ஏற்றி வைத்து, அணையா அடுப்பை ஏற்றி வைத்து இன்றைக்கும் அங்கு அன்னதானம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அற்புதமான அன்னதானம் என்பது சாதுக்களுக்கு, பிச்சைக்காரர்களுக்கு நாம் அளிக்கின்ற உணவு என்பது
கோடி கோடி மடங்கு நம்முடைய குலத்துக்கு புண்ணியமாக திரும்ப வரும். அதாவது போஸ்ட் ஆஃபீஸிலே ஒரு 10,000 ரூபாயை போட்டு வைத்தால் அந்த 10,000 ரூபாயானது 10 வருடம் கழித்து நமக்கு லட்ச ரூபாயாக திரும்பும் என்று சொல்கின்றார்கள். அதுபோல ஒருவருக்கு உணவளிப்பது என்பது நம்முடைய பரம்பரையை காக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சேமிப்பு. ஆகவே இது சேமிப்பு மட்டுமல்ல, ஒருவருடைய ஜாதகத்திலே கடுமையான தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் தீர்வதற்கு அன்னதானம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு உபாயமாகும். போகிற வழியிலே போகிற போக்கிலே ஒருவருக்கு 50 ரூபாய்க்கு அன்னதானம் செய்தால் அந்த புண்ணியமானது நம்மை பல தலைமுறைகள் காக்கும். செய்து கொண்டே இருக்க வேண்டும். 50 ரூபாய்க்கு அன்னதானம் செய்தால் அது நிச்சயமாக நமக்கு அந்த புண்ணியமானது பல மடங்காக திரும்ப வரும். ஆகவே யாரேனும் உங்களிடம் உணவு கேட்டார்கள் என்றால் இறைவன் உங்களை சோதிக்கின்றான், நீங்கள் நல்ல மனதோடு கொடுக்கின்ற மனதோடு இருக்கின்றீர்களா என்று சோதிக்கின்றான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அவரை இருந்து விழாதீர்கள். உடனடியாக அவருக்கு உங்களால் என்ன முடியுமோ அதனை வாங்கி கொடுங்கள். உங்களிடம் கேட்பவர் வறிய நிலையிலே இருக்கலாம், அழுக்காக இருக்கலாம். ஒன்றை மனதிலே வைத்து கொள்ளுங்கள், அழுக்கான மனிதர்கள் வடிவிலே தான் இறைவன் வருவான். இறைவன் சங்கு சக்கரதாரியாக பீதாம்பரத்தோடு பட்டு பீதாம்பரத்தோடு நகைகளையெல்லாம் போட்டுக்கொண்டு, அதுவும் இந்த கலிகாலத்திலே 1 பவுன் 1.5 லட்சம் விற்கின்ற இந்த கலிகாலத்திலே தெய்வம் கூட சர்வாபரண தாட்சியாக சர்வாபரணதாரியாக வரமாட்டான். எனவே அன்போடு கொடுங்கள். கொடுக்க கொடுக்க உங்களுடைய அந்த கிணறானது ஊறிக்கொண்டே இருக்கும். ஆகவே 4 பேருக்கு நல்லது செய்வோம், அன்னதானம் செய்து புண்ணியத்தை சேர்ப்போம், வள்ளல் பெருமான் வழியிலே செல்வோம். நன்றி, வணக்கம்.